வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன் சோமயம்பலத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அழகான 3 BHK வீடு தான் பார்க்க போகிறோம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாங்க. 30 அடி அகலம், 40.4 அடி நீளத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1690 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 3 BHK வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியான மெயின் டோர் கொடுத்து கட்டியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த உட்டன் பிளாங்க் இருக்கிற மாதிரியான ஸ்ட்ரைப் டிசைனு, அதில் உட்டன் பிளாங்க் மாதிரியே டெக்ஸ்சர் கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைட்லேயும் நிறையா கிளிட்டரிங் வர மாதிரியான டெக்ஸ்சர் இருக்குங்க, காஃபி ப்ரௌன் கலர் காம்பினேஷனில். அது போக இந்த சைடு சன் சைடுக்கும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடில் ஒரு பால்கனி இருக்குது. எலிவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரௌனு, அப்புறம் ஒரு லைட் எல்லோ, ஒயிட்டு, கிரே கலர் காம்பினேஷனில் இருக்குங்க. இங்கே வந்து மெட்டல் கேட் கொடுத்துருக்குறாங்க. கேட்டுக்கு வந்து எலிவேஷனோட கலர் காம்பினேஷனுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் பண்ணிடுவாங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங்க. அளவு வந்து 12.4க்கு 18.4. பார்க்கிங் ஏரியாவோட ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டெயில்ஸும் கிளாஸான செராமிக் டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கிங் டெயில்ஸோட வாலுக்கு இடையில் இந்த மாதிரியான மெட்டல் பீடிங் டிசைனும் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட் இருக்குங்க. அதே மாதிரி பார்க்கிங் ஏரியாவில் வரக்கூடிய அந்த ஃப்ரெஞ்ச் டைப் விண்டோக்கும் வீட்டோட மெயின் டோருக்கும் கிரானைட்லேயே பேனலிங் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குது. மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேனல் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க, தேக்கு மரத்தில் இருக்குங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் முதல்ல நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஃபோயருங்க. ஃபோயரோட லெஃப்ட் சைடில் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூமு, ரைட் சைடில் வீட்டோட லிவிங் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. லிவிங் ஏரியாவோட அளவு வந்து 16க்கு 16. நல்லா ஒரு ஸ்கொயராக பெரிய லிவிங் ஏரியாவாக இருக்குது. வெளிச்சம் அண்ட் வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா 2 இடத்துல பெரிய பெரிய ஜன்னல்கள் இருக்குது. அந்த சைடு வந்து ஃப்ரெஞ்ச் டைப் ஜன்னல்கள் இருக்குது, இங்கே நார்மல் ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ளோரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் உள்ள மாதிரியான டெயிலே பண்ணியிருக்கிறாங்க 2x4 சைஸில். அதிலே பார்த்தீங்கன்னா அவுட்ருக்கு ஃபுல்லாமே பிளாக் கலரு, சென்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப் டிசைனில் ஒரு பிளாக் கலர் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. மிச்சம்லாம் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. இது வந்து மல்டிமீடியா டிவி நெட்டுங்க, ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் இருக்குது. கிளாஸி அண்ட் மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. இது வந்து ஒரு வால் மவுண்டட் டைப்பில் இருக்குது. இதில் நிறைய ஸ்பாட் லைட் இருக்குது. சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா எலிவேஷனோட டிசைன் இல்லைங்க, சரி. இந்த இடத்துல வந்து வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிசைனை மேட்ச் பண்ணுற மாதிரி டெக்ஸ்சர் பெயிண்டிங் ஒர்க்கோடையே இங்கே வந்து ஒரு அழகான ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய லைட் ஒர்க்கோடு இருக்குது. நிறையா ஃபேனுக்கான பூக்கு, அதுக்கப்புறம் இங்கே சாண்ட்ரியில் லைட்டு மாற்றுறதுக்கான கேபிள், அதுக்கான செயின் எல்லாம் தொங்குது. அடுத்து நான் வீட்டோட டைனிங் கம் கிச்சன் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த லிவிங் ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பூஜா ஸ்பேஸையும் பார்த்துருங்க. இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. ஓகே, லைட் எரிய மாட்டேது. லேசர் கட் டிசைனில் டோர் கொடுத்துருக்காங்க. கீழே ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வால் ஃபுல்லாமே ஒரு மாதிரி உட்டன் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. அதை ஒட்டின மாதிரியே வந்து பூஜா கேபினெட்டும் இருக்குது. இந்த வால்லே பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிஷன் ஒர்க்லேயே கிளாஸ் பில்லருங்க, பபிள்ஸ் மாதிரி இருக்குது. அதுக்கு மேலேயும் கீழேயும் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வெளிச்சமாக இருக்கிறனால எந்தளவுக்கு விசிபிளாக தெரியுதுன்னு தெரியல. நைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பில்லர் வந்து செம்மையாக இருக்கும். இதை தாண்டி உள்ளே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது வந்து வீட்டோட டைனிங் அண்ட் கிச்சனுங்க. லெஃப்ட் சைடில் உள்ளே வந்ததும் லெஃப்ட் சைடில் டைனிங், ரைட் சைடில் வந்து கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. என்னடா ஃபோனை பார்த்துட்டே இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. அளவெல்லாம் சட்டுன்னு மனப்பாடம் ஆக மாட்டேது. இப்போல்லாம் ஞாபகம் மருந்து அதிகமாகிடுச்சு. இதோட அளவு வந்து 8க்கு 17ங்க. டைனிங் கம் கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா லைட்டிங் அண்டு வென்டிலேஷனுக்கு இங்கே ஒரு ஜன்னல் இருக்குது, அங்கே ஒரு ஜன்னல் இருக்குது. இங்கே வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார் கேஸ் இருக்குங்க. ஸ்டார் கேஸ்க்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க, இல்லாட்டி அங்கேயும் நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். இங்கே வந்து ஹேண்ட் வாஷ் பேஷனும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்லாம் இங்கே இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப் கவுண்டர் டாப்புங்க, கிரானைட் ஃபினிஷிங்கில், சவுண்ட் ப்ரூஃப் மெட்டீரியலில் பிளாக் கலர் சிங்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரேஜுக்கு இந்த கவுண்டர் டாப்புக்கு கீழே எல் ஷேப்பில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேஸ் யூனிட்ஸ் இருக்குது. வாலுக்கு ஃபுல்லாமே கிளாஸ் ஏன்னா செராமிக் டெயில்ஸ்லேயே பண்ணியிருக்கிறாங்க. இந்த பேஸ் யூனிட்ஸ் அந்த கிச்சனில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இன்டி ஒர்க்ஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஒரு வால் யூனிட் இருக்குது. மேலே வரக்கூடிய அந்த எல் ஷேப் RCC லாஃப்ட் போர்டு ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நான் வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸை காமிக்கிறேங்க. இது வந்து வீட்டோட பேக் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ் போகிறக்கான டோருங்க. உட்டன் டோர் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு ஒரு பெரிய மெட்டல் டோர் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த யூட்டிலிட்டி ஸ்பேஸ்லேயே வந்து இந்த வீட்டோட தண்ணி வசதிக்கான போர்வெல்லையும் வாட்டர் சம்பையும் அமைச்சிருக்கிறாங்க. சரி, போர்வெல் இல்லைங்க, வாட்டர் சம்பு அமைச்சிருக்காங்க. ஒன்று வந்து ட்ரிங்கிங் வாட்டருக்கான சம்பு, இன்னொன்று வந்து சால்ட் வாட்டருக்கான சம்பு அமைச்சிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியும் பார்த்தீங்கன்னா செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்க்காக தான் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நல்லா செட்பேக் ஸ்பேஸ் இருக்குங்க. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமை காமிச்சிட்றேன்.
வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளே மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோம்னா ரைட் சைடில் அமைஞ்சிருக்கக்கூடிய லிவிங் ஏரியா, டைனிங் ரூம், கிச்சன், அந்த யூட்டிலைட்லாம் பார்த்தோம். அந்த ஃபோயரோட லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட டோரை பொறுத்த வரைக்கும் ரெடிமேட் டோருங்க, நல்லா வந்து சாலில் இருக்குது. இங்கே நம்ம பார்க்கக்கூடிய வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அளவு வந்து 11.25 10ங்க. இது வந்து இந்த வால் ஃபுல்லாமே 11.25, இந்த இன்டீரியர்ஸ் பண்ண வால் வந்து 11.25, இது வந்து 10. இங்கே வாலுக்கு ஃபுல்லாமே நமக்கு வார்ட்ரூப் இருக்குது. அது இல்லாமல் அங்கேயே வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்குறாங்க. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. பெட்ரூமில் 2 விண்டோ இருக்குங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் இருக்குங்க. டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை வந்து லாஃப்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு போர்ஷனை மட்டும். இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க, 4க்கு 11.25. இங்கே பார்த்துறீங்களே, இங்கே வந்து கீழே சங்கன் மாதிரி கொடுத்துருக்குறாங்களேங்க, அங்கே தான் அது வந்து லாஃப்டாக இருக்குது அந்த சைடு. இந்த ஸ்பேஸில் வந்து நமக்கு க்ளாசெட் வந்துடும் வெஸ்டர்ன் ஸ்டைலில். இங்கே வந்து ஷவர் யூனிட்டு, ஹேண்ட் வாஷ் பேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. வாலுக்கும் ஃப்ளோரிங்க்கும் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ், கிளாஸ் ஏன்னா செராமிக் டைல்ஸ், லிண்டல் வரைக்கும் வாலில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து நான் வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கிறேன். டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரிவேர் உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வீட்டோட ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார் கேஸுங்க. இந்த ஸ்டார் கேஸ்க்கு கீழே பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். இந்த ஸ்டார் கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸியான கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. ஹேண்ட் ரெயில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது. இந்த ஸ்டெப் ஏறி வர வழியில் அந்த ஃபால் சீலிங் ஒர்க் சொன்னேன் இல்லைங்க, இங்கே பண்ணியிருக்கக்கூடிய அந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த ஃபால் சீலிங் ஒர்க்கில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி டெக்ஸ்சர் ஒர்க்குங்க, அழகாக இருக்குது. இந்த வால்லே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிக்ஸட் விண்டோ இருக்குது. இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்க்கு, அதுவும் இல்லாமல் இந்த ஸ்டார் கேஸ் ஏரியாவோட சீலிங்க்கு ஒரு ஸ்கைலைட் கட்டியிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிஎன்சி கட் டிசைன் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அந்த சிஎன்சி கட் டிசைன் வந்து மெட்டலில் கொடுத்துருக்குறாங்க. மேலே வந்து கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. மழை வந்தால் உள்ளே வராது, ஆனால் இதுக்கு தேவையான லைட்டிங்லாம் உங்களுக்கு வரும். இங்கே பாருங்களேன், அந்த டிசைன் வந்து இதில் ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியுது இந்த வாலில். மேலே வந்ததும் இங்கே நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லாஞ்சிலேருந்து வீட்டோட செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம். இந்த சைடு வந்து வீட்டோட டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸை வந்து ஆக்சஸ் பண்ணுறக்கான டோரு. அது போக 5 ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. நான் இந்த பெட்ரூமை முதல்ல காமிக்கிறேங்க. இப்போ நம்ம பார்க்குற பெட்ரூமோட வந்து 11.25க்கு 16ங்க. இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுங்க. வென்டிலேஷன் லைட்டிங்க்கு கிட்ஸ் பெட்ரூம்லேயே வந்து 2 ஜன்னல் கொடுத்தாங்க. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம்னால இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 2 இடத்துல ஜன்னல் இருக்குது. ஸ்டோரேஜுக்கு இந்த சைடு வாலில் நமக்கு வார்ட்ரூப் இருக்குது. 3 டோர் டைப்பில் இருக்குது, 2 டோர் டைப்பில் ஒன்று இருக்குது, அப்புறம் சிங்கிள் டோர் டைப்பில் ஒன்று இருக்குது. இங்கே வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் இருக்குது. மேலே வரக்கூடிய ஆர்சிசி லாஃப்ட் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பெட்ரூமோட சீலிங்கில் கார்னர்ஸில் எல்லாம் ஸ்பாட் லைட் படுத்திருக்கிறாங்க. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமுங்க. 4.25க்கு 9.25. இங்கே வந்து சீலிங் லெவல் வரைக்கும் டெயில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. வாலில் ஃப்ளோரிங்க்கு வழக்கம் போல் ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. டாய்லெட் கம் பாத்ரூமில் சானிட்டரிவேர் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், கிளாசெட்டு, ஃப்ளஷ்ஷு, வால் மிக்சரு, ஷவரு, உங்களுக்கு டவல் ராடு, அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு கீசருக்கான யூனிட்டு, இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாட்டி கொடுப்பாங்க. அது இல்லாமல் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் பேஷனும் வந்துடுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனிங்க. ஃப்ரண்ட் பால்கனி வந்து இந்த பெட்ரூம் வழியாக மட்டும்தான் போக முடியும். இது வந்து ஒரு ப்ரைவேட் ஃப்ரண்ட் பால்கனின்னு சொல்லலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பால்கனியோட அளவும் இருங்க பார்த்து சொல்லிடுறேன். 7.25க்கு 9.25. இங்கே ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கக்கூடிய டெயில் லே பண்ணியிருக்கிறாங்க. சீலிங்கில் ஸ்பாட் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் வந்து இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸில் வந்து ஹேண்ட் ரைல் அமைச்சிருவாங்க. எலிவேஷன் அப்போ தான் லுக்காக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருவாங்க. அடுத்து நான் வீட்டோட செகண்ட் பெட்ரூமை காமிச்சிடறேன். என்னடா எதுவுமே சூப்பராக இருக்கும், எக்ஸைட்மெண்ட்டாக எதாவது சொல்லிகிட்டே இருப்பேன், ஆனால் சிம்பிளாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போயிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதான சொல்லி நினைக்கிறீங்க. சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெட்ரூமோட அளவு பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்க. இதுவும் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூம் தான். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் 2 பெரிய ஜன்னல்கள் இருக்குது. இங்கேயும் நமக்கு ஸ்டோரேஜுக்கு செகண்ட் பெட்ரூமில் பார்த்த மாதிரி சேம் செட்டப்பில் எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த பெட்ரூமில் இருக்கக்கூடிய டாய்லெட் கம் பாத்ரூம்ங்க, பெருசாக இருக்குது. 5.25க்கு 8ன்னு போட்டிருக்காங்க, ஆனால் கண்டிப்பாக இது 5.25க்கு 8 இல்லை, அதை விட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 6க்கு 8ங்க. இது 6க்கு 8 டாய்லெட் கம் பாத்ரூம். டைல்ஸே பார்த்தீங்கன்னா 6 டைல்ஸ் இப்போ இருக்குது. இந்த சைடு 8 டைல்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து 1/1 டைல்ஸு.
அதனால் இது வந்து 6-8 டாய்லெட் கம் பாத்ரூம், நல்லா பெரிய டாய்லெட் கம் பாத்ரூமாக இருக்குது. அடுத்து நான் வீட்டோட அந்த டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸை காமிச்சிடறேன். டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காமன் லாபி இருக்குல்லங்க, மேலே வந்ததும் அந்த லாபியிலேருந்து இங்கே ஒரு டோர் கொடுத்துருக்காங்களே, இதை ஓப்பன் பண்ணி தான் போகணும். சேஃப்டிக்கு வழக்கம் போல் உட்டன் டோரு, வெளியே வந்து பெரிய மெட்டல் டோர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஓப்பன் டெரஸில் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கேயும் ஒரு யூட்டிலிட்டிக்கான ஸ்பேஸ் வச்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பைப்லாம் இருக்குது. இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங்க்கு ஃபுல்லாமே மேட் ஃபினிஷிங்கில் டெயில்ஸ் லே பண்ணியிருக்கிறாங்க. இங்கே வந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்குறாங்க, மெட்டலில் இருக்குங்க. ஃப்யூச்சரில் நமக்கு வேணும் இந்த வீட்டில் இன்னொரு பெட்ரூம் எடுக்கலான்னா அந்த ஸ்பேஸில் எடுத்துக்கலாங்க, அந்தளவுக்கு நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. மேலே வந்ததும் இங்கே நம்ம பார்க்க முடியும் துவைக்கிற கல் இருக்குது. அந்த இடத்துல வந்து வாட்டர் டேங்க் வச்சுருவாங்க, 2 பெரிய வாட்டர் டேங்க் வச்சுருவாங்க. அதுக்கு அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த ஸ்கைலைட் பார்த்தோம்லங்க ஓடிஎஸ், அது வந்து இங்கே தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்து இந்த அழகான 3 BHK வீடு நம்ம கோயம்புத்தூர் வடவள்ளி போலீஸ் ஸ்டேஷன் சோமயம்பலத்தில் இருக்குங்கல்லங்க, அங்கே தான் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை லேண்டு இன்டெக்ஸோடலாம் சேர்த்து 85 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வீடியோட நிறைய இடத்துல ஒன்று நோட் பண்ணியிருப்பீங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பீங்க. அதை பற்றி சொல்லுவானா இல்லை சொல்லாமே போயிடுவானா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா பெருசாக ஒரு மண் கொட்டு இருக்குங்க, செம்மண் கொட்டு. நீங்கள் சுற்றியும் பார்த்தா தெரியும், எல்லாமே மட்டமாக இருக்கும். இந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அது என்னென்னா பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து செங்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருந்துச்சுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கார்ப்பரேஷன் லிமிட்டாக மாறுற இடம், அப்புறம் கோயம்புத்தூர் சிட்டியாக மாறிட்டு இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. கவர்மெண்ட் வந்து செங்கல் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கினாங்க. இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா யூனிட் இருக்குது. ஸ்டே ஆர்டர் வாங்கினதுனால இது வந்து அப்படியே இருக்குங்க. இந்த மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க செங்கல் மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்காக எடுத்துகிட்டு வந்து கொட்டி வச்ச மண். நீங்கள் சுற்றி பார்த்தா தெரியும், எல்லாமே மட்டமாக தான் இருக்கும். இந்த ஒரு ஏரியா மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். அதனால் வந்து இது மேனுஃபேக்சரிங் பண்ணுறக்காக அவங்க கொண்டு வந்து கொட்டி வச்ச மண் தான். ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் அகற்றிடுவாங்க. அதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இதை பற்றி சொல்லுவானா மாட்டானான்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க. உள்ளது மாதிரியே சொல்லிடணுங்க, அதுதான் கரெக்டு, அதான் நானும் நினைக்கிறேன். இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா டிஸ்கிரிப்ஷன்லையோ டிஸ்பிளேலையோ நம்ம டீமோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். வடவழி லொக்கேஷனு இல்லை கோயம்புத்தூரில் நீங்கள் எங்கே வீடு பார்க்குறீங்கனாலும் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேட்குற ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடு வந்து காமிப்பாங்க. அதே மாதிரி அடுத்த சூப்பரான வீடியோவோட திரும்ப வரேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் சிவா.